அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடந்துச்சு, ஆசிரியர்களுக்கான தேர்வு. அந்த தேர்வோட தமிழ் ஆன்சர் கீ தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் அடியில் கொடுத்தோர் என்னும் சொல்லுக்கான இலக்கண குறிப்பினை தேர்க. இதோட சரியான விடை வினையாளனையும் பெயர். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18. மூவர் என்னும் சொல்லின் சரியான பகுபத அமைப்பு முறை 3 கூட்டல் இவ் கூட்டல் அர். அடுத்த கேள்வி, பொன்னகர் இலக்கண குறிப்பு தருக. 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்த கேள்வி, ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவிற்கான மாத்திரை என்ன? அரை மாத்திரை. அடுத்த கேள்வி, பகைவன் என்றாலும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பகைவன் கூட்டல் என்றாலும். வல்லினம் மிகும் இடங்களில் 1 டேஷ் உவமை தொகை. 8 பொருளில் வரும் இடைச்சொல் ஓ. குவிமொட்டு இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பை எவ்வாறு அழைக்கலாம்? இதோட விடை எழுத்து பேறு. ஈரெழுத்து சொற்களாக அமையும் குற்றியலுகரம் எது? சி மட்டும் சரி. சி நெடில் தொடர் குற்றியலுகரம். இதோட சரியான விடை. அடுத்து, கீழ்காணும் சொற்றொடரில் தனி சொற்றொடர் எது? மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். இதோட விடை மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். அடுத்த கேள்வி, பிழைத்த வேல் இது எவ்வகை தொடர் என்பதை குறிப்பிடுக. பெயரச்ச தொடர். கீழ்கண்டவற்றுள் காரண சிறப்பு பெயர் எது? மரங்கொத்தி. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று. கடல் என்பது டேஸ் சீர் நிறையசை. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இத்தொடரில் வரும் ஆகு பெயரினை தேர்ந்தெடுக்க. விடை கருத்தாவாகு பெயர். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது எவ்வகை விடை? சரியான விடை ஏவல் விடை. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்களில் வருவது 2ஆம் வேற்றுமை. நீள் கூட்டல் உழைப்பு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீளுழைப்பு. செற்றவர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? வினையாளனையும் பெயர். பொறுத்துக பார்த்தீங்கன்னா, காக்கென்று. இதோட விடை தொகுத்தல் விகாரம். கணீர் இடைக்குறை உய்முறை வினைத்தொகை. மெய்முறை வேற்றுமை தொகை. இதோட சரியான விடை ஏ, ஆப்ஷன் ஏ. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். பார்த்தீங்கன்னா, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள சொற்கள் பெயர் சொற்கள் வினை சொற்கள். கீழ்காணும் தொடரில் சரியான மரபு தொடர் எது? கோவிந்தன் சோறு உண்டு பால் பருகினான். அடுத்து பொறுத்துக பாருங்க. இதோட சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 126. அடுத்த கேள்வி, பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி. பொறுத்துக பாருங்க. இதோட சரியான விடை ஆப்ஷன் சி. புறா குணுகும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், கூகை குளரும். கடைசி கேள்வி, உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் அணியாகும். இதோட சரியான விடை பிரிது மொழிதல் அணி. நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக விடை எழுதுனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.